ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கரை திரை வேண்டாம். எபேசியர் 5:27 சொல்கிறது, கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரைபடாத ஜீவியத்தை கர்த்தர் விரும்புகிறார். பூரண பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். கரைத்துறை இல்லாதவர்களையே தமக்கு முன்பாக மாசற்ற மனவாட்டியாய் நிலைநிறுத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதையே வேதம் வலியுறுத்துகிறது. அநேகருடைய ஜீவியம் கரைபட்டிருக்கிறபடினால் அவர்களுடைய ஊழியத்தில் வல்லமையில்லாத நிலை உள்ளது. கரைகளுள்ள விசுவாசிகளின் மேலும் ஊழியர்களின் மேலும் மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பதில்லை. பல விசுவாசிகள் அவர்கள் வாழ்க்கையில் காணப்படும் ஆழமான கரைகளினால் கலங்கி போயிருக்கிறார்கள். நீங்கள் கரைதரை இல்லாத வாழ்க்கையை வாஞ்சியுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலேயே, ஆண்டவரே, இந்த நாளில் கரைபடாமல் என்னை காத்துக்கொள்ளும் என்று மன்றாடுங்கள். ஏற்கனவே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கரைப்பட்டதாய் இருக்கும் என்றால், கல்வாரி சிலுவையின் முன்பாக நின்று அவருடைய இரத்தத்தினாலே அந்த கரைகளெல்லாம் நீங்கும்படி உங்களை பரிபூரணமாக ஒப்புக்கொடுங்கள். சாத்தான் பலவிதமான கரைகளை வாழ்க்கையிலே கொண்டு வர முயற்சிக்கிறான். இந்த கரைகள் எவை? உலக சிநேகிதங்களும் உலகத்தின் இச்சைகளும் உலகத்தின் ஆசா பாசங்களுமே அவை. அவன் இந்த கரைகளை ஆவிக்குரிய வஸ்திரத்தில் கொண்டு வருவதுடன் அதை சுட்டி காண்பித்து தேவ சமூகத்தில் நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான். நீர் உம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை கொடுத்தீரே, நீர் உம்முடைய வஸ்திரத்தை தரிப்பித்தீரே, பரிசுத்தவான்களின் நீதியாகிய மெல்லிய வஸ்திரத்தை உடுத்துவித்தீரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் கரைபட்டு போய் நிற்கிறார்களே என்று சொல்லி குற்றப்படுத்துகிறான். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், பிரியமானவர்களே, நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 2 பேதுரு 3:14. கர்த்தர் உங்களை பார்க்கும்போது கரைதரை இல்லாதவர்களாய் காணட்டும். அவர் உங்களை என் பிரியமே, உத்தமியே என்று அழைக்கட்டும். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சாட்சி கொடுக்கட்டும். உன்னத பாட்டு 4:7. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 1:27 எழுதுகிறார். மழை நாட்களிலே சாலையில் நடக்கும்போது எங்கே பேருந்து வந்து சேற்றையும் சகதியும் நம்மேல் அடித்து விடுமோ என்று பயந்து ஒதுங்குவதைப் போல நாம் பாவத்திற்கு பயந்து விலகி இருக்க வேண்டும். நமது ஜீவியத்தை கரைபடாததாக காத்துக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, எதிர்பாராதபடி கரைகள் வந்துவிட்டால் கல்வாரி சிலுவை அண்டை ஓடிப்போய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அதை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இன்றைய நினைவிற்கு யோபு 11:15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 36 மற்றும் 37 அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15 அதிகாரம் 22 41 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கரைதரை இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயாசப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.